கொரோனா என்ற கொடிய நோயிலிருந்து நம்மை காப்பதற்காக அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையினரையும் மருத்துவத்துறையினரையும் பாராட்டும் விதமாக கரியாப்பட்டினம் கவிஞர் ஆசிரியர் தமிழ்மணி அவர்களுடைய வரிகளில் இசை ஞானியின் இசையில் எனது குரலில் இது உங்களுக்காக. காவலர் கேளு அந்த மருத்துவர பாரு, கருணை உள்ளம் கொண்ட ஒரு கடவுள் என்றே கூறு. உலகம் மடியுதையா, உயிர்கள் மடியுதையா, ஒத்துமைய நாமும் சேர்ந்து போராட வேணும். காவலர் கேளு அந்த மருத்துவர பாரு, கருணை உள்ளம் கொண்ட ஒரு கடவுள் என்றே கூறு. கொரோனாவை நாம் கண்டோம், கொள்ளை நோய்தானே, கொடுமைகள் நாம் கண்டு கொதிக்கின்றோம் நாமே. கொரோனாவை நாம் கண்டோம், கொள்ளை நோய்தானே, கொடுமைகள் நாம் கண்டு கொதிக்கின்றோம் நாமே. வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் நண்பா, வேண்டுகோளை வைத்து கேட்கின்றோம் அன்பா. உற்றாரும் உறவினரும் உயிர் பிழைக்க வேண்டும், உண்மை மனம் இருந்தால் மனித நேயம் தோன்றும். காவலர் கேளு அந்த மருத்துவர பாரு, கருணை உள்ளம் கொண்ட ஒரு கடவுள் என்றே கூறு. உலகம் அழியுதையா, உயிர்கள் மடியுதையா, ஒத்துமைய நாமும் சேர்ந்து போராட வேணும். காவலர் கேளு அந்த மருத்துவர பாரு, கருணை உள்ளம் கொண்ட ஒரு கடவுள் என்றே கூறு. மருத்துவ மாமனியின் பாதம் தொட்டுதானே, காவலரின் கைப்பிடித்து நன்றி சொல்வேனே. மருத்துவ மாமனியின் பாதம் தொட்டுதானே, காவலரின் கைப்பிடித்து நன்றி சொல்வேனே. நீயும் நானும் வெளியே வர வேண்டாம் தம்பி, நிச்சயம் கொரோனா அழிச்சிடும் தம்பி. அரசு சொல்வதை நீ அப்படியே கேளு, அப்புறம் தமிழனத்தின் சந்தோஷத்தை பாரு. காவலரை கேளு அந்த மருத்துவர பாரு, கருணை உள்ளம் கொண்ட ஒரு கடவுள் என்றே கூறு. உலகம் அழியுதையா, உயிர்கள் மடியுதையா, ஒத்துமைய நாமும் சேர்ந்து போராட வேணும். காவலர் கேளு அந்த மருத்துவர பாரு, கருணை உள்ளம் கொண்ட ஒரு கடவுள் என்றே கூறு. கொரோனாவை ஒழிப்போம், பாதுகாப்பாக இருப்போம். நன்றி.